இந்திய மொழிகளை பற்றி கவலைப்படாத ஒரு ஆவணத்திற்கு பேரு தான் தேசிய கல்விக் கொள்கை 2020. அந்த ஆவணத்தின் பிரதான நோக்கமே மராத்தி, குஜராத்தி, தமிழ், தெலுங்கு, உருது, கன்னடம் உள்ளிட்ட இந்திய மொழிகளை அழிப்பது மட்டும்தான். தமிழை அழிப்பதற்கு ஒரு மொழி தேவைப்படுது அவங்களுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு இந்த மொழியை வாழ வைக்கணும், அந்த இன்னும் சொல்ல போனா இந்தியா வாழ வைக்கணும்னு கூட அவங்க நினைக்கல. அவங்க இறுதி இலக்கு சமஸ்கிருதம் தான். எனவே சமஸ்கிருதம் என்ற இறுதி இலக்கை அடையும் வரை இந்தி இந்தி இந்தின்னு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர இந்தியை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. சமஸ்கிருதத்தை தான் எல்லோரும் பேச வேண்டும், எல்லோருடைய மொழியாக சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்படணும். அப்ப மற்றதெல்லாம் என்ன? மற்றதெல்லாம் இட் இஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சார். அது தொடர்புக்காக வேணா நீங்க மற்ற மொழியை பயன்படுத்திக்கோ. உன் பண்பாட்டு மொழி என்ன? உன் மொழி என்ன? உன் மொழி என்ன? பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னாரு, தமிழெங்கள் உயிருக்கு நேர். இந்த வேலைலாம் எங்களுக்கு வேண்டாம். அப்படி சொல்ற தலைமுறையை உருவாக்க கூடாது. அப்படி ஒரு சொல்ற தலைமுறையை உருவாக்க கூடாதுன்னா அவங்கள கூடுதலாக மொழிப்படின்னு சொல்லி சுமையை ஏற்றணும். கூடுதல் மொழிப்படி சொல்றது சுமை ஏற்றுதல். லேர்னிங் மல்டிபிள் லாங்குவேஜஸ், மல்டிலிங்குவிசம், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. பல மொழிகளை கற்றுக்கொள், இத்தனை எண்ணிக்கையில் மொழிகளை கற்றுக்கொள் என்று சொல்வதற்கும் பன்மொழி சூழலை கொண்ட வகுப்பறை என்று சொல்வதற்கும் வேறுபாடு இருக்கு. எனவே இவர்களுடைய நோக்கம் என்பது 3 மொழி என்ற எண்ணிக்கையின் மூலமாக அவர்கள் தமிழ் மொழிக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இழக்க செய்வதும். நம் மண்ணை நாமே காப்போம்.